அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் படிக்க போகிற புத்தகம் கி. ராஜநாராயணன் அவர்களின் சொந்த சீப்பு. இந்த மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்க எல்லாரும் மறக்காமல் நூல் வாசம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோபாலனோட அந்த அறையில் 4 பேர் வசித்தார்கள். 4வரும் அவ்வூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்ப்பவர்கள். அந்த ஊரில் வீடு கிடைக்காத கஷ்டத்தினாலோ அவர்கள் அப்படியே கூடி வாழ நேர்ந்தது. நண்பர்கள் எல்லோரும் சந்தோஷத்துடன் வசித்து வந்தார்கள். கோபாலனுடைய மனசு மாத்திரம் சில நாட்களாக கவலை கொள்ள ஆரம்பித்தது. அதை நினைக்க அவனுக்கு ஒரே சங்கடமாக இருந்தது. கோபாலன் தன் பக்கத்து ஜன்னலில் இருக்கும் கண்ணாடியையும் சீப்பையும் ஒரு தடவை பார்த்தான். பட்டென்று முகத்தை இந்த பக்கம் திருப்பிக் கொண்டான். அவனுடைய துக்கமெல்லாம் அந்த சீப்பு கண்ணாடியை பற்றியதே. அந்த கண்ணாடி மிகவும் நேர்த்தியானது, நல்ல உறுதியானது, அழகானது கூட. அதில் முகத்தை பார்ப்பவர்கள் அதையே பார்ப்பார்கள். அதன் பக்கத்தில் உறுதியான அழகான வெள்ளை சீப்பு ஒன்று இருந்தது, தந்தத்தால் செய்தது. அதை பார்த்த உடனே எடுத்து சீவிக்கொள்ளவே தோன்றும். அன்று திங்கட்கிழமை காலை நேரம். இன்னும் நண்பர்கள் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. கோபாலனும் படுத்து கொண்டே இருந்தான். இப்படி சிறிது நேரம் சென்றது. கடிகாரம் மணி 8 அடித்தது. நண்பர்களில் ஒருவர் எழுந்தார். நேராக சீப்பு கண்ணாடி இருக்கும் ஜன்னல் பக்கம் சென்றார். தம் முகத்தை ஒரு தடவை அந்த கண்ணாடியில் பார்த்து கொண்டார். அவர் முகத்தில் திருப்திக்குறி காணப்பட்டது. உடனே சீப்பை எடுத்தார், சீவ ஆரம்பித்தார். கோபாலன் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான். நண்பர் சீவினார், வெகு நேரம் சீவினார். 2வது நண்பர் எழுந்தார். அவரும் கண்ணாடியை பக்கம் வந்தார். முகத்தை பார்த்தார், சீவ ஆரம்பித்தார். 3வது நண்பர் எழுந்தார். அவரும் அப்படியே. கோபாலன் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான். 3 நண்பர்களும் குளிக்க புறப்பட்டார்கள். கோபாலன் காலையில் குளிக்கும் பழக்கமுடையவனில்லை. அதனால் பேசாமல் படுத்துக்கொண்டே இருந்தான். நண்பர்கள் வெளியே சென்றதும் சிறிது நேரம் கழித்து கோபாலன் மெதுவாக எழுந்தான். நண்பர்களின் படுக்கைகளை சுருட்டி வைக்கப்படாமல் அப்படியே கிடந்தன. அவன் தன் படுக்கையை சுருட்டி வைத்தான். தண்ணீரால் முகத்தை கழுவினான். முகத்தை துடைத்து கொண்டு கண்ணாடி இருக்கும் ஜன்னல் பக்கத்தில் போனான். சீப்பை பார்த்ததும் அவன் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அதில் ஒரே அழுக்கு நிறைந்திருந்தது. ரோமங்கள் இருந்தன. ஒரு சின்ன பேன் கூட இருந்தது. அதை சீவிய நண்பர்கள் துடைக்காமல் அப்படியே வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். கோபாலன் அழாக்குறையாக அதை எடுத்து நன்றாக துடைத்தான். ஊதினான். ஒரு பொடிக்குச்சியாய் எடுத்து அழுக்கை எல்லாம் போக்கி தண்ணீரால் அலசி அந்த சீப்பை பழைய வெண்மைக்கு கொண்டு வந்தான். இப்பொழுது அவனுக்கு சிறிது திருப்தி உடையாயிற்று. கண்ணாடியை எடுத்து துடைத்து முகத்துக்கு நேராக சரிப்படுத்தி வைத்துக்கொண்டு சீவினான். முடிந்ததும் சீப்பை நன்றாக துடைத்து வைத்தான். காபி சாப்பிட சில்லறை எடுத்து பைக்குள் போட்டுக்கொண்டு அறையை பூட்டி சாவியை நிலைக்கு மேல் வைத்துவிட்டு புறப்பட்டான். அந்த சீப்பும் கண்ணாடியும் கோபாலனின் கல்யாண சமயத்தில் வாங்கியவை. வெகு நாட்களாக அவை நன்றாக உழைத்துவிட்டன. கோபாலன் பணக்காரன்தான் என்றாலும் மிகவும் கஞ்சம். தன் சாமான்களை வெகு பத்திரமாக உபயோகப்படுத்துபவன். அவனுக்கு தெரிய வாங்கிய அவனுடைய நண்பர்களின் சீப்பும் கண்ணாடியும் முறிந்து உடைந்து போயின. ஆகவேதான் நண்பர்கள் அவனுடைய சீப்பையும் கண்ணாடியும் உபயோகப்படுத்தி வருகிறார்கள். மேலும் கோபாலன் சிறிது சங்கோஜி. கேட்கவா வேண்டும்? நண்பர்கள் குளித்துவிட்டு வந்தார்கள். தலைக்கு எண்ணெயை வைத்து தேய்த்தார்கள். மீண்டும் மீண்டும் சீவினார்கள். கோபாலன் வந்தான். இந்த அமளியை பார்த்து சகிக்கவில்லை. அவன் பேசாமல் பேப்பரை எடுத்து வைத்து கொண்டு வாசிக்க ஆரம்பித்தான். முடியவில்லை. படித்தான். படம் பார்க்க ஆரம்பித்தான். நண்பர்கள் வெகு நேரம் பேசிய வண்ணம் சீவிக்கொண்டே இருந்தார்கள். ஒருவர் முடித்ததும் எல்லோரும் கோபாலன் பக்கம் வந்தார்கள். என்னையா கோபாலன், ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய்? வீட்டு கவலை வந்துவிட்டதா என்று ஒரு நண்பர் கேட்டார். வீடு என்னில் என்ன பொருள் ஐயா என்று மற்றொருவர் கேள்வி கேட்டார். இப்படியே தமாஷுக்கள் கிளம்பின. கோபாலன் இதில் அதிகமாக பங்கு கொள்ளவில்லை. ஆயினும் மத்தியில் 2 வார்த்தைகள் பேசி வைத்தான். நேரமாகிவிட்டதால் நண்பர்கள் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கூடம் போக புறப்பட்டார்கள். கோபாலன் எழுந்து மீண்டும் ஒரு தடவை சீப்பை எடுத்து சுத்தம் செய்து வைத்தான். அவனால் அந்த அழுக்கை சகித்து கொள்ள முடியவில்லை. எத்தனை நாள்தான் இதை பொறுத்து கொள்ளப்
பொறுத்து கொள்ள முடியும்? ஒருவருடைய சீப்பை எடுத்து இத்தனை பேர் சீவலாமா? இது ஏன் இவர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது? இவ்வாறெல்லாம் பலமாக சிந்தித்து கொண்டு பள்ளிக்கூடம் புறப்பட்டு சென்றான். ஒரு நாள் கோபாலன் கண்ணாடிக்கு முன் நின்று சீவிக்கொண்டிருந்தான். திடீரென்று சுந்தரம், இங்கே வாருங்கள் என்று தன் நண்பரில் ஒருவரை அழைத்தான். நண்பர் சுந்தரம் வந்தார். இந்த சீப்பையும் கண்ணாடியும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்று வேறு சீப்பும் கண்ணாடியும் வாங்கிக் கொள்கிறேன் என்று எடுத்து கொடுத்தான். நான் வாங்கி கொள்கிறேனா? எதற்கு? இந்த சீப்பை இங்கேயே வைத்து விடுங்கள், நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். நீங்கள் வேண்டுமென்றால் வேறு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் நண்பர். கோபாலன் சரி என்றான். அவன் நெஞ்சிலிருந்து ஒரு பெரிய பாறாங்கல் இறங்கிய மாதிரி இருந்தது. நிம்மதியாக சீப்பையும் கண்ணாடியும் ஜன்னலில் வைத்தான். பஜாருக்கு புறப்பட்டான். அன்று கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடைகள் மூடியிருந்தன. ஆகவே சீப்பும் கண்ணாடியும் வாங்க முடியவில்லை. பரவாயில்லை, நாளை வாங்கிக் கொள்ளலாம் என்று திரும்பினான். அன்று கோபாலன் மிகவும் சந்தோஷத்தோடு இருந்தான். சினிமா பார்த்துவிட்டு கூட வந்தான். மறுநாள் சீப்பும் கண்ணாடியும் வாங்க அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதற்கு மறுநாள் அதை பற்றி அவனுக்கு ஞாபகமே இல்லை. இப்படி சில நாட்கள் அவசியம் இல்லாமல் ஞாபகம் மறதியாகவும் அவன் சீப்பையும் கண்ணாடியும் வாங்காமல் இருந்து விட்டான். கோபாலன் இப்போதெல்லாம் அதே பழைய சீப்பையும் கண்ணாடியையும் வைத்துத்தான் தலைவாருகிறான். நண்பர்களும் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த அறைக்கு வருபவர்கள் போவர்கள் கூட உபயோகப்படுத்துகிறார்கள். கோபாலன் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் மனசு இப்பொழுது கொஞ்சம் கூட கஷ்டப்படுவதே இல்லை. இந்த சீப்பும் கண்ணாடியும் இப்பொழுது அவனுடைய சொந்தமில்லை என்பதாலோ என்னவோ. இந்த கதையை கீரா அவர்கள் சக்தி அக்டோபர் 1948 எழுதியிருக்காங்க. இன்னும் நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி.